இதெல்லாம் யாருமே எந்த அரசியல் தலைவர்களுமே நினைத்து பார்க்காத ஒரு நிகழ்வுகளாக இருக்குது. அப்போ இன்னைக்கு சொல்லக்கூடிய சீமான் இன்னைக்கு அவர் முன்னெடுப்பு எடுக்கிறார். நம்ம மற்ற இடத்துல இருக்கிறவங்களை பூரா கூப்பிடலாம், நம்ம மாநிலத்துக்கும் கொண்டு வரலாம், நம்ம மாநிலத்துக்குலாம் அவங்கள காமிக்கலாம். இது ஒரு முன்னெடுப்பு. சீமானே தனிப்பட்ட முறையில் நின்று ஒரு மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியோ இல்லை பீகாரில் இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவியோ இல்லை மற்ற மாநிலம் இருக்கக்கூடிய அரசியல் சக்தியை பூரா சீமானுடைய தலைமையில் கொண்டு வர முடியுமான்னா அவருக்கு இனிமேல் அவர் செய்ய போகிற அரசியல், அவருக்கு தமிழக மக்கள் கொடுக்கக்கூடிய வெற்றி, அதில் நீங்கள் ஆகச்சிறந்த ஒரு அரசியல் ஆளுமையாக வரும்போது கிராஜுவலாக அவங்களை மற்றவங்க ஏற்றுக்க ஆரம்பிப்பாங்க. பெரிய ஒரு ஆளும் கட்சியாக வரணுங்கிற ஒரு சிந்தனை பல கட்சிகளுக்கு இல்லாமையே போயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு உண்டான உழைப்பு கொடுக்கறது அவங்களே தயாராக இல்லை, இது நம்மளால முடியாதுன்னு அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல இன்னைக்கு சீமான் சற்று வித்தியாசப்படுத்தி இருக்காரு. அது நம்ம அவர்கிட்ட பாராட்டுறோம். இன்னைக்கு எவ்வளவு பெரிய தோல்விகள் வந்தாலும் தோல்வி தாண்டா நமக்கு படிக்கட்டுன்னு சொல்லிட்டு அவருடைய தொண்டர்களே தோல்வியை கண்டு துவளக்கூடாதுங்கிறத அவர் அதிகமான பாடம் எடுக்கிறது. ஸோ அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு சீமான் அந்த மாதிரி ஒரு நபர்களுக்காக இந்த மாநாட்டை முன்னெடுக்கிறாருங்கிறது உள்ளபடியே வரவேற்க தகுந்தது. ஏன்னா இன்னைக்கு பல அரசியல்வாதிகள் விவசாயிகள் நீலிக்கண்ணீர் வடிக்கிறத பார்க்குறோமா இல்லையா? விவசாயிகளுக்கு ஒன்றுனா உடனே துடிச்சு போகிறாங்கல்ல, ஆனால் விவசாயிகளுக்காக என்ன பண்ணுறாங்கங்கிற ஒரு கேள்விக்குறி வருதுல்ல. அப்போ இன்னைக்கு அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், தேசிய இனங்களையும் அந்த ஒற்றுமையை ஒருங்கிணைத்துக்காக சீமான் அவர்கள் பல்வேறு காய் நகரத்துகளில் ஏற்படுத்தி வருவதாக தெளிவாக தெரியுது. அந்த வகையில் ஜூலை 10ஆம் தேதி ஆடு மாடுகளுக்கான மாநாட்டில் அகிலேஷ் யாதவ், தேஜஸ்ரீ யாதவ் இவர்கள்லாம் கலந்துக்க போகிறதா தற்போது செய்திகள்லாம் வெளியாகிருக்கு. இந்த விடயங்கள்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இது அரசியல் காலத்தில் எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்குறேன். சமீப காலமாக சீமான் அவர்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய போராட்டம் வெகுஜன மக்களினுடைய போராட்டமாக அவருடைய போராட்டங்கள் மாறிட்டு இருக்கிறத பார்த்தோம். கல் இருக்கக்கூடிய போராட்டம், அதே மாதிரி தமிழ்லேயே குடமுழுக்கு செய்யணும், அர்ச்சனை பண்ணணுங்கிறது. அதை தொடர்ந்து இன்றைக்கி ஆடு மாடு மேய்ப்பவர்களுக்கான ஒரு மாநாடு நடத்துகிறங்கிற போது இதெல்லாம் யாருமே எந்த அரசியல் தலைவர்களுமே நினைத்து பார்க்காத ஒரு நிகழ்வுகளாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு ஆடு மாடு மேய்ப்பவர்கள்ங்கிறது பொதுஜன மக்கள்கிட்ட பார்த்திங்கன்னா அவங்க என்னமோ ஒரு சாதாரண ஆட்கள், ஆடு மாடு மேய்க்கிறது ஒரு பிற்போக்குத்தனங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. ஆனால் இன்றைக்கும் ஆடு மாடுங்கிறது பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய சமூகத்தில் ஒரு பெரிய சமூக கட்டமைப்பில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது அந்த ஆடு மாடுகள். இன்றைக்கி ஒரு விவசாயிகள்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு இன்றைக்கி பயிர் வைக்கிறாங்கன்னா கூட அந்த பயிர் வளர்ந்து அறுவடை பண்ணுறதுக்கு சில நாட்கள் ஆகும். அது வரைக்கும் அவங்க முட்டூலி போட்டுக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அறுவடை பண்ணதுக்கப்புறம் தான் அதுலேருந்து கேஷ் பார்க்க முடியும் அவங்களால. ஒரு 6 மாதமோ 7 மாதமோ 3 மாத பயிரோ 1 வருஷத்து பயிரோ. ஆனால் இந்த கால்நடை வளர்ப்புன்னு இருக்கு இல்லையா, இந்த கால்நடை வளர்ப்புங்கிறது விவசாயிகளுக்கு அன்றாடம் காசு கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான தொழில். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் வேறு எந்த அரசியல் கட்சி தலைவராவது ஆடு மாடு மேய்ப்பவர்களுக்கான மாநாடுன்னு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. அப்போ இது ஒரு புது விதமான சிந்தனை, புது விதமான செயல்பாடுகள், புது விதமான ஒரு அரசியலை சீமான் முன்னெடுக்கிறாரு. அது என்னுடைய பார்வையில் ரொம்பவும் வரவேற்க தகுந்த ஒன்றா தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி ஒரு வியாபாரத்தில் இருக்கிறவங்க கூட சொல்லக்கூடிய ஒரு பழமொழி என்னென்னா, கேஷ் இஸ் கிங். அதாவது எந்த ஒரு எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த நிறுவனம் எப்படி சிறப்பாக செயல்படுங்கிறது. ஒன்று பார்த்திங்கன்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு, இன்னொன்று பேலன்ஸ் ஷீட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்ன தான் ப்ராஃபிட்டபிலிட்டி புக்கில் இருந்தாலும் அந்த கேஷ் ரொட்டேஷன், கேஷ் ஃப்ளோ ஒரு பிஸ்னஸ்க்கு இல்லைன்னா அந்த பிஸ்னஸ் நொடிஞ்சு போயிடும். இன்றைக்கி இப்போ நாட்டில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிஸ்னஸ்கள், தொழில்கள் எல்லாமே ஃபெயிலியரான பிஸ்னஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த பிஸ்னஸில் நிதி மேலாண்மை சரியாக இல்லாதனால ஃபெயிலியரான பிஸ்னஸ் தான் ஜாஸ்தி. ஒரு நல்ல பொருள்கள் உற்பத்தி பண்ண முடியாமையோ இல்லை நல்ல பொருள்களுக்கு நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைக்காமையோ பிஸ்னஸ்கள் ஃபெயில் ஆகிறது இல்லை. அந்த நிதி மேலாண்மை இல்லாதனால ஃபெயில் ஆகிறது தான் ஜாஸ்தி. அதனால தான் எந்த ஒரு பிஸ்னஸ்க்கும் அந்த கேஷ் தான் ஆக்சிஜன்.
அதே மாதிரி இன்றைக்கி விவசாயிகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பயிர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ ஆகும். அது வரைக்கும் இவங்க காபந்து பண்ணணும் அந்த பயிரை. அப்போ இவங்க கையில் இருந்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். விவசாயிகளுடைய வருமானம் ஊரறிஞ்சது எல்லாத்துக்குமே. அது வந்தால் நிஜம், இல்லைன்னா இல்லை. அது கைக்கு வரும்போது தான் அப்பா வருமானம் வந்துச்சா இல்லையாங்கிறதே விவசாயிகளுக்கு ஊர்ஜிதப்படுத்தப்படும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு உறுதி செய்யக்கூடிய முடியாத ஒரு வருமானம் தான் விவசாயிகளினுடைய வருமானம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த கால்நடை வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்புங்கிறது தினசரி அவங்க கையில் காசு புழங்குறதுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு வாய்ப்பு. முன்னாடி கூட ஆட்சி காலத்தில் கூட ஜெயலலிதா அவர்கள் நலிந்த மகளிருக்கு ஆடுகள்லாம் கொடுத்து விவசாயிகளை மேம்பாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகலாம் கொடுத்தாங்க. இது ஒரு பறந்து விரிந்த ஒரு பொருளாதார பார்வையாகவும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வளரணும், நீடித்து நிலைத்த வளர்ச்சியாக இருக்கணும். வளரும், ஆனால் அதை நீடித்து நிலைத்த வளர்ச்சி அடையணும்னா அந்த கிராம பொருளாதாரத்தை நீங்கள் மீட்டெடுக்கணும். கிராம பொருளாதாரம் வளர வளர உங்களுக்கு நகர் பொருளாதாரம் அதிகமாகும். அப்போ ஒட்டுமொத்த நாட்டினுடைய வளர்ச்சி அதிகமாகும். அப்போ அந்த கடைக்கோடியிலே இருக்கக்கூடிய அந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் மேம்படுத்தக்கூடியதில் பெரிய பங்காற்றுறது இந்த ஆடு மாடு வளர்ப்பு. ஸோ அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி சீமான் அந்த மாதிரி ஒரு நபர்களுக்காக இந்த மாநாட்டை முன்னெடுக்கிறாருங்கிறது உள்ளபடியே வரவேற்க தகுந்தது. ஏன்னா இன்றைக்கி பல அரசியல்வாதிகள் விவசாயிகள் நீலிக்கண்ணீர் வடிக்கிறத பார்க்குறோமா இல்லையா? சரிம்மா. விவசாயிகளுக்கு ஒன்றுனா உடனே துடிச்சு போகிறாங்கல்ல, ஆனால் விவசாயிகளுக்காக என்ன பண்ணுறாங்கங்கிற ஒரு கேள்விக்குறி வருதுல்ல. அப்போ இன்றைக்கி ஆடு மாடு வச்சு வளர்த்திட்டு இருக்கிறவங்களாம் யார்? விவசாயிகள் தானே. அப்போ அவங்களுக்காக ஒரு முன்னிலையில் படுத்தி அவங்கள அந்த தொழிலை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு உண்டான ஒரு மாநாடு நடத்துறது வரவேற்று தான் ஆகணும். நம்ம சீமானுடைய கருத்து நாடு மாடு மேய்க்கிறவங்களை பூரா அரசியல் உத்தியோகம் பார்க்குறவங்களா பண்ண போகிறாங்கிறது அதில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது. ஆனால் இந்த ஆடு மாடு வளர்ப்பவங்களுக்காக, அவங்களுடைய நல்வாழ்வுக்காக, அவங்களுடைய பொருளாதார மேம்பாட்டுக்காக ஒரு மாநாடுங்கிறது இது வரவேற்க தகுந்த ஒன்று. இதில் இன்னைக்கு யாதவர்கள் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி பீகாரில் இருந்தெல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுடைய தொழிலே பெரிய அளவுக்கு தொழிலே இன்றைக்கி ஆடு மாடு வளர்ப்பு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வெளி மாநிலத்திலிருந்து இவங்க அழைக்கப்பட்டு அவங்க கலந்துக்கிட்டாலும் அந்த மாநாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பம்சம் கொடுக்கும் தான் நான் பார்க்குறேன். சார், இங்கே இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் சார் ஒரு படிச்சுட்டு ஒரு பிஇஓ இல்லை எம்ஏ ஏதோ ஒன்று டிகிரி ஒன்று படிச்சுட்டு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. அவங்க அதற்கான வேலைக்கு தான் போகணும்னு ஆசைப்படும் போது நீங்களும் இதை பண்ணலாம் அப்படின்றப்போ அவங்க மனநிலை எப்படி சார் இருக்கும்? ஏன்னா அது அவங்க படித்த படிப்பே வேஸ்ட்டுன்னு தானே நினைக்கக்கூடிய. இப்போ சீமான் சொல்கிறது பிற்போக்குத்தனமாக இருக்குது, நான் ஏன் போய் ஒரு ஆடு மேய்க்கணும் சொல்லிட்டு இளைஞர்கள் யோசிக்க மாட்டாங்களா சார்? இல்லை, இது நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. இங்கே என்னைக்காவது இன்றைக்கி இப்போ வேலை வாய்ப்பு இல்லாதவங்களாம் வாங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி படிப்பை பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ இன்ஜினியரிங்கு, டாக்டரு, சிஏ எத்தனையோ படிப்பை சூஸ் பண்ணுறாங்க. எதை அடிப்படையாக வச்சு அந்த தொழிலை சூஸ் பண்ணுறாங்க? வருமானம். படிப்பை வருமானம் எதை படித்தேன்னா எனக்கு காசு கிடைக்கும், இதைத்தானே நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. அப்போ படிப்புங்கிறது என்ன? நம்மளுடைய அடிப்படை அறிவை வளர்த்துக்கிறதுக்கு படிப்பு. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, எதை படித்தா எனக்கு காசு கிடைக்கும், சீக்கிரமாக நான் எதை படித்தா கோடீஸ்வரன் ஆகலாம், அப்படி பார்த்து நீங்கள் இன்றைக்கி படிப்பு வந்துருச்சே. அப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நீங்கள் சென்னையில் நீங்கள் எங்கே வேணால் போய் நீங்கள் முடிவெட்டுற கடைங்களுக்கு பூரா போங்க. இல்லை இப்போ இன்றைக்கி தான் அதுக்கு பேரே மாற்றிட்டாங்களே பியூட்டி சலூன். இன்றைக்கி இந்த சலூன் நடத்துகிறவங்க பூரா யார் நடத்திட்டு இருக்காங்க? படிச்சு முடிச்சவங்க, பிஸ்னஸ் மைண்டட் பீப்புள்ஸ் தான். அந்த காலத்தில் முடிவு திருத்தம் பண்ணுறவங்க யாராக இருந்தாங்க? அது ஒரு குலத்தொழிலாக இருந்துச்சு. இன்னைக்கு இந்த பியூட்டி சலூனுடைய அந்த ஸ்ட்ரக்சரை மாறினோடனே இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு பெரிய லெவலில், ஏன்னா அதில் ஏகப்பட்ட காசு இருக்குதுன்னு தெரிஞ்சு அன்னைக்கு அந்த பிஸ்னஸை இன்னைக்கு பண்ண வராங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு தொழிலை வளர்த்துறதுல நீங்கள் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் 3 விஷயங்கள் மட்டும் செய்யக்கூடாது. பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, நீங்கள் பிச்சை எடுக்கக்கூடாது. இந்த 3 தான் கேவலமான செயல். ஒரு பொருளீட்டுறதுக்காக பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது. மீதி எந்த தொழிலை செஞ்சீங்கனாலும் அது புனித தொழில் தானே. அப்போ இன்றைக்கி ஒன்றும் இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர்மார்களோ மாஜி அமைச்சர்களோ இன்றைக்கி பெரிய பெரிய ஆட்களோ பிஸ்னஸ் ஓனரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டோ மாட்டு பண்ண வைக்காமல் இருக்காங்களா? வச்சுருக்காங்க. 100 மாடு, 500 மாடு, 1000 மாடு, 1500 மாடுன்னு எவ்வளோ பெரிய பெரிய மாட்டு பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வச்சுருக்காங்க, பொலிட்டீஷியன்ஸ் வச்சுருக்காங்க, மினிஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க, அவங்களுடைய பினாமிகள் வச்சுருக்காங்க. அப்போ இதில் எவ்வளோ பெரிய ஒரு பொருளாதாரம் இருக்குது இல்லையா? அப்போ இது இன்னைக்கு யாராவது நீங்கள் வேலையெல்லாம் விட்டுருங்க, வேலையை விட்டுட்டு வாங்க மாடு மேய்க்கலாம் அப்படி சீமான் கூப்பிட்டாரா? இல்லை. எங்கேயாவது கூப்பிட்டாரா? வேலை பார்த்துட்டு இருக்கிற தம்பி நீங்கள்லாம் அதை ரிசைன் பண்ணிட்டு வாங்க, நம்மலாம் சேர்ந்து ஆடு மாடு மேய்க்கலாம் அப்படி கூப்பிட்டாரா? ஏதாவது
இல்லையே. அப்போ இது மாநாடுங்கிறது ஆடு மாடு மேய்ப்பவர்களுக்கான மாநாடு. அந்த தொழிலில் இருக்கிறவங்க அதில் வந்து பங்கெடுத்துக்க போகிறாங்க. விவசாயிகள் பெருந்திரளாக வந்து பங்கெடுத்துக்க போகிறாங்க. இன்னைக்கு படித்தவர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு மாட்டு பண்ணைக்கு வந்து லோன் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. நிச்சயமா. இப்போ இன்னைக்கு நீங்கள் சாதாரண பால் எடுத்துக்கங்க. இன்னைக்கு பால் இல்லாமல் எங்கேயாவது இப்போ தெருக்கு தெரு எந்த கடை ஜாஸ்தியாக இருக்குது? எல்லாம் டீ கடைகள். அந்த டீ கடை பால் இல்லைன்னா டீ கடை நடக்குமா? இன்னைக்கு சென்னையில் எந்த தெருவிலையாவது பாருங்க ஹோட்டல் இல்லாமல் இருக்கா? அப்போ பால் மோர் தயிர் இல்லாமல் இன்னைக்கு ஹோட்டல் கடை நடத்த முடியுமா? முடியாது. இன்னைக்கு பாலை நம்பி அன்னைக்கு இப்போ அண்ணாமலை எந்த காலத்தில் வந்த படம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி அந்த பாட்டில் வந்து ஒரு பாதி புள்ள பிறக்குதையா பசும்பாலை தாய்ப்பாலா நம்பின்னு. எப்பா அந்த காலத்திலே பாதி புள்ள பிறக்கிறது பசுமாட்டை நம்பி பாலை நம்பி தான் பிறகுது தாய்ப்பாலுன்னு நினச்சி அப்படின்னு. இன்னைக்கு அதனுடைய சதவீதம் எத்தனையா மாறி இருக்கும்? அப்போ இன்னைக்கு அந்த பாலை அடிப்படையாக வச்சு எத்தனை தொழில்கள் நடக்குது, எத்தனை பொருளாதாரம் அதை சுற்றி சுழண்டுட்டு இருக்கு, அதை நம்பி எத்தனை பேர்த்தினுடைய வாழ்வாதாரம் இருக்கு. இன்னைக்கு வெட்டினரி யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, கால்நடை பராமரிப்பு துறைன்னு ஒரு அமைச்சகமே இருக்கா இல்லையா, அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்காரா இல்லையா? அப்போ இந்த சாதாரண ஒரு ஒன்றுக்கு ஆகாததுக்கு தான் நீங்கள் அமைச்சரவை வச்சிருக்கீங்களா? எப்படி வந்து நீங்கள் அதை வந்து ஒன்றும் இல்லாத சாதாரண தொழில் நீங்கள் சொல்லிட முடியும்? அப்போது எதையுமே வந்து அவங்க பெரிய ஸ்கேலில் செஞ்சால் அது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்னு ஆயிடுது. சின்ன ஸ்கேலில் செய்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலக்காரமாக பார்க்கறது. அப்போ இது வந்து பார்க்குறவங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய கோளாறு தானே ஒழிய அதை தொழில் சார்ந்து எந்த கோளாறும் இல்லை. நான் சொல்கிற மாதிரி எந்த தொழிலும் நல்ல தொழில் தான். பொய் பேசக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது, திருடக்கூடாது. மீதி நீங்கள் எதை வேணாலும் நியாயமாக தர்மப்படி நடத்தி நீங்கள் சம்பாதிக்கலாமே. அதில் ஒரு உன்னதமான தொழில் தானே இன்றைக்கி வந்து ஆடு மாடு வளர்ப்புங்கிறது. இதில் எந்த தவறும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அவர் நீங்கள் வேலை பார்க்குறவங்களெல்லாம் நீங்கள் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வாங்க நம்ம மாடு மேய்க்கலாம்னா தப்பு. யாரும் அவரை கட்டாயப்படுத்தி கூப்பிடலையா? அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கான மாநாடு தானே இது. அவ்வளோதானே. ஓகே சார், இந்த குறிப்பாக அதை சொல்லியிருந்த அந்த தேசிய இனங்களின் ஒற்றுமை, இப்போ பாஜக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி மாற்றி மாற்றி பவரில் வந்து இந்தியா வந்து ஆண்டுட்டு வராங்க. இதே தாண்டி ஒரு புது ஃபோர்ஸாக வந்து உள்ள வரத்து ஒரு புதிய கூட்டமைப்பை வந்து உருவாக்க நினைக்கிறது வந்து சாத்தியம் ஆகுமா சார்? இல்லை, சாத்தியம் இல்லைங்கிறது எதுவுமே கிடையாது உலகத்தில். அந்தந்த தேசிய இனங்கள் அவங்க எல்லாம் வந்து அந்தந்த மாநிலங்களுக்கான ஒரு மெயின் ஃபோர்ஸாக இருப்பாங்க. இந்தியா லெவலில் அதை வந்து கொண்டு போனோம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ரிஸ்க் இல்லை சார்? ஆமாம், பெரிய. அதாவது இதுக்கு வந்து அனைத்து மக்களையும் நீங்கள் ஒன்று, அதாவது ஒருத்தராக இருந்தால் ஈஸியாக முடிவெடுக்கலாம். ஒரு 5 பேர் ஆனால் முடிவெடுக்கிறது எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே ஒரு 50 பேர் ஆனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். 5000 பேர் ஆனால் முடிவே எடுக்க முடியாது. 5 கோடி பேர் ஆனால் சிரமங்கள் வந்து அதிகரிக்கும், காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகும். ஏன்னா அங்கே முடிவெடுக்கக்கூடிய ஆட்கள் அதிகமாக இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோணங்கள் இருக்கும், பார்வைகள் இருக்கும், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ அந்த எல்லாத்தையும் நீங்கள் மீறி ஒரு காமனாலிட்டி அங்கே நீங்கள் கொண்டு வரணும். எல்லாத்துக்கும் ஏற்கக்கூடிய விஷயத்தை வந்து நீங்கள் கொண்டு வரணும். அந்த வகையில் பார்க்கும்போது அது வந்து ஒரு பெரிய சிரத்தை எடுக்கணும். முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாது உலகத்தில். மனிதனால் முடியாது, இது முடியாதுங்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா மனிதனுடைய மூளையை பயன்படுத்துறது இன்றைக்கி வரைக்கும் ஒரு 10% தான் மூளையவே பயன்படுத்துகிறோன்றாங்க. அந்த 10% மூளையை பயன்படுத்தினாவே அவன் எக்ஸ்ட்ராடினரியான சிந்தனையாளர். அப்போ மீதி இருக்கக்கூடிய 90% உபயோகப்படுத்தினீங்கன்னா நீங்கள் ஒன்று எவ்வளவு அற்புதங்களை ஆச்சரியங்களெல்லாம் நிகழ்த்த முடியும்னு பாருங்கள். ஸோ அப்போ மனிதனுடைய ஆற்றல் பேராற்றல். இந்த மனிதனுடைய ஆற்றல் இவ்வளோதான் சொல்லிட்டு நீங்கள் வரையறை பண்ணவே முடியாது. இன்றைக்கி வந்து நம்மளுடைய உலகம் எவ்வளவோ வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கேலி கிண்டல் பண்ணனதெல்லாம் இன்னைக்கு நிஜமா இருந்துட்டு இருக்கா இல்லையா? அப்போ அதெல்லாம் வந்து எவனோ ஒருத்தன் கிண்டல் பண்ண விஷயத்தை தானே இன்னொருத்தன் வந்து அதை செஞ்சு காட்டி இன்னைக்கு சாதனையாளனா மாறுறான். அப்போ முடியாததுங்கிறது எதுவுமே இல்லை. இம்பாசிபிள் இஸ் நத்திங். எதுவுமே முடியும். ஆனால் அதுக்கு உண்டான உழைப்பு, அதுக்கு உண்டான நேரங்காலத்தை செலவிடுறோமா அதுக்காகங்கிறதா முக்கியம். அதனால முடியாததுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ திமுக போன்ற பெரிய கட்சிகளே பிற மாநிலங்களை போய் போட்டியிடும் போது தோல்வியை தான் தழுவிட்டு வராங்க. நாம் தமிழர்ன்றது இப்போ தான் அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாகவே மாறி இருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு வெயிட்டேஜை வந்து அவங்க தாங்க முடியும்னு நினைக்கிறாங்களா சார்? ஏன்னா இப்போது இணைய எழுச்சி மாநாட்டில் வந்து மம்தா பானர்ஜியோட எம்எல்ஏ வந்திருந்தார். இப்போ இந்த மாநாட்டுக்கு வந்து தேஜஸ்வி யாதவ்லாம் வராங்கன்ற பட்சத்தில் ஸோ அந்த கூட்டமைப்புன்றது ரொம்ப பெரிய வெயிட்டேஜ். அதை வந்து நாம் தமிழர் மாதிரி ஒரு சிறிய கட்சியால் தாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற கணக்கில் பார்க்கும்போது எல்லா கட்சியும் சேர்த்து சீமானால வழி நடத்த முடியுமா? சீமானால ஒருங்கிணைக்க முடியுமா? அது வந்து பெரிய முயற்சி எடுக்கணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கூப்பிடக்கூடிய கட்சியை விட நீங்கள் பெரிய கட்சியாக இருக்கணும். என்றைக்குமே வந்து நீங்கள் ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் சொல்கிற பேச்சை அடுத்து நீங்கள் கேட்கணும்னா அந்த 4 பேர்த்த விட உங்களுக்கு கொஞ்சம் அங்கே வெயிட் இருக்கணும். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடையக்கூடிய வெற்றியை பொறுத்து. ஏன்னா கருத்தியல் சிறந்த கருத்தியலாக இருந்தால் கூட
இன்னைக்கு ஒரு உலக வாழ்வியலில் பார்க்கும்போது யார் வெற்றி பெற்றவர்களோ வெற்றி பெற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து அங்கே மேம்படும். ஏன்னா அது வெற்றிங்கிறது என்ன, மக்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் அந்த இடத்துல தேர்தல் வெற்றிங்கிறது. அப்போ இன்னைக்கு சொல்லக்கூடிய சீமான் இன்னைக்கு வந்து அவர் முன்னெடுப்பு எடுக்கிறார். நம்ம மற்ற இடத்துல இருக்கிறவங்கள பூரா கூப்பிடலாம், நம்ம மாநிலத்துக்கும் கொண்டு வரலாம், நம்ம மாநிலத்துக்குலாம் அவங்கள காமிக்கலாம். இது ஒரு முன்னெடுப்பு. இதே வந்து நாளைக்கு சீமானே தனிப்பட்ட முறையில் நின்று ஒரு மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியோ இல்லை வந்து பீகாரில் இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவியோ இல்லை வந்து மற்ற மாநிலம் இருக்கக்கூடிய அரசியல் சக்தியை பூரா சீமானுடைய தலைமையில் கொண்டு வர முடியுமான்னா இன்னைக்கு தேதியில் முடியாமல் இருக்கலாம். அவருக்கு இனிமேல் அவர் செய்ய போகிற அரசியல், அவருக்கு தமிழக மக்கள் வந்து கொடுக்கக்கூடிய வெற்றி, அவர் இங்கே வெற்றி பெறாராங்கிறது முதல்ல பார்ப்பாங்க. இங்கே அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன, அவருடைய ஹோம் கிரவுண்டில் அவர் என்ன பண்ணுறார், அதில் வந்து நீங்கள் ஆகச்சிறந்த ஒரு அரசியல் ஆளுமையாக வரும்போது கிராஜுவலாக உங்களை வந்து மற்றவங்க வந்து ஏற்றுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முதல்ல வந்து உங்களுடைய வெற்றி, உங்களுடைய செல்வாக்கு பூரா தமிழகத்திலிருந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு கட்டி எழுப்பப்படணும். சார் இதுக்கு வந்து முதல்ல வந்து இந்த தமிழகத்தில் இது வந்து உருவாகணும்ல சார். இப்போ பாமக, விசிக, டிவிகே போன்ற கட்சிகளில் இதை வந்து ஒரு முன்னெடுப்பாக நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி வந்து இங்கே அமைச்சதா அது இந்திய அளவில் சாத்தியமாகக்கூடிய ஒன்றா அமையணும். ஸோ இங்கே சீமானை தாண்டி மற்ற எந்த தலைவர்களும் அதை வந்து சிந்திக்க யோசிக்கிறாங்களா சார்? அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை அந்த மாதிரி இப்போ பெரிய அளவுக்கு தலைவர்கள் அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்களோ? ஏன்னா இப்போ திமுக கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் நமக்கு வெற்றி கன்ஃபார்ம்ன்ற அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே அடங்கிடுறாங்கன்ற ஒரு அவங்க எல்லாமே வந்து ஒரு உதிரி கட்சிகளாகவே இருந்தாவே போதுங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீங்கள் கால விரயங்கள் செலவு பண்ணணும், உங்களுடைய எனர்ஜியை போடணும். இது வந்து ஒரு பன்னெடுங்காலத்துக்கு உண்டான நீண்ட தொலைதூர பயணம். இது சாதாரண பயணம்ங்கிறது இல்லை. இன்னைக்கு திமுக எத்தனை வருஷம் ஆச்சு? 75 ஆண்டுகள் ஆச்சு. அண்ணா திமுக எத்தனை வருஷம் ஆச்சு? 53 வருஷம் ஆச்சு. அப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அவங்க எவ்வளோ உழைப்பு போட்டிருப்பாங்கன்னு பாருங்கள். அவங்களுடைய ஆட்சி நல்ல ஆட்சியா கெட்ட ஆட்சியா அந்த விமர்சனத்தெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. ஆனால் அவங்க இதுக்காக எவ்வளோ மெனக்கெட்டிருக்கணும், எவ்வளோ கால விரயம் பண்ணியிருக்கணும், எவ்வளோ பண விரயம் பண்ணியிருக்கணும், எவ்வளோ மனித நேரத்தை வந்து அதில் செயல்படுத்தி இருக்கணும். அப்போ இதையெல்லாம் பண்ணும்போது வளர முடியுமா? யார் வேணாலும் வளரலாம். இன்னைக்கு திமுக அந்த காலத்தில் வரும்போது இந்த அளவுக்கு பெருசாக வருவான்னு நினச்சா அன்னைக்கு போட்டிருப்பாங்க. அன்னைக்கு இருந்ததுல அன்னைக்கு காங்கிரஸ் தான் பெரிய கட்சி. அப்போ அவங்க வந்து அதை எதிர்த்து போராடி நீண்ட நெடிய பயணத்தில் வந்தனால இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. அப்போ எல்லாமே வந்து சாதாரண ஒரு சின்ன விதையில இருந்து தான் ஆரம்பிக்கும். பெரிய ஆலமரம் கூட எதுல இருந்து வருது? ஒரு சாதாரண விதையில இருந்து தானே வருது. அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாத்தியம். ஆனால் அதுக்கு உண்டான உழைப்பை கொடுக்கறதுக்கு, நேரங்காலத்தை கொடுக்கறதுக்கு அர்ப்பணிப்பு உணர்வோட அரசியல் கட்சிகள் தயாரா, மக்கள் ஏற்றுக்க தயாராக இருக்காங்க. அரசியல் கட்சிகள் தயாராக, அவங்களுக்கு என்னென்னா குறிப்பிட்ட காலத்திலே வந்து அவங்க வந்து இப்போ எல்லாத்துக்குமே என்னென்னா அரசியல் கதை கூட விட்டுருங்க. நீங்கள் ஒரு காமன் மேனை எடுத்திங்கன்னா கூட, ஒரு சாதாரண மனுஷனை எடுத்தால் கூட இன்றைக்கி தூங்கும்போது பிச்சைக்காரனாக இருந்தால் கூட பரவாயில்ல, நாளைக்கு காலையில் வெடியும் போது கோடீஸ்வரனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து சினிமாவை பார்த்து நமக்கு வந்து ஒரு மோகம் வந்துடுது. ஓகே, ஒரே பாட்டில் வந்து நீ கோடீஸ்வரன் ஆக முடியாது. அது சினிமாவில் வந்து ஃபுல்லாக காமிக்க முடியாது, அதனால் குறைச்சி காமிப்பாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு 2-2.5 மணி நேரம் தான் படத்தை காமிக்க முடியும். அப்போ அந்த வெற்றியாளன், ஒவ்வொரு வெற்றியாளனுக்கு பின்னாடியும் அதிகமான தோல்விகள் தான் ஜாஸ்தி இருக்கும். அப்போது அந்த வெற்றியாளன் அடைந்த அத்தனை தோல்விகளையும் அவமானங்களையும் ஏற்றுக்கிறதுக்கு, அதையும் மீறி உழைக்கிறதுக்கு தகுதி இருக்கக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தாலும் வெற்றி பெறலாம். ஆனால் அவங்க பார்க்கறது வந்து வெற்றியை மட்டும் பார்க்குறாங்க. அந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அசிங்கங்கள், அவமானங்கள், எத்தனை தோல்விகள், அதையெல்லாம் பார்க்கணும். வெறும் வெற்றியை மட்டும் பார்த்துட்டு இந்த வெற்றி எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குப்பா, அழகாக இருக்குப்பான்னு சொல்லிட்டு அதை நோக்கி போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க போன பாதையை தான் இவங்களும் கடந்து போய் ஆகணும். அப்போ அந்த பாதை வரும்போது ஒரு அன்னிவனான ரூட் வரும்போது, ஐயா யாரா இந்த பாதையை யாரா பயன்படுது, நம்ம என்னமோ வெற்றியை பார்த்தா ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, எப்பா இப்படிலாம் போகணுமா, அந்த மாதிரி தான் இன்றைக்கி சாதாரண பொதுமக்களே இருக்காங்க. இந்த சிந்தனை மாறணும். அரசியல் கட்சிகளும் அதே மாதிரி தான். ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் அதுக்கு மேலே வந்து அவங்களால வந்து அந்த அர்ப்பணிப்பை கொடுக்க முடியல. கூடிய விரைவில் நமக்கு ஏதாவது ஒரு பதவி வேணும், பவர் வேணுங்கும் போது அவங்க எல்லாமே ஆரம்பிக்கும் போது எந்த கட்சியுமே ஒரு பெரிய சிந்தனையோடு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க என்னன்னா திமுக கூட்டணி கட்சி இல்லைனா அண்ணா திமுக கூட்டணி கட்சி, அந்த மாதிரி இன்னைக்கு அவங்க 2 பேர்த்த தவிர இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் பூரா பாருங்க இன்னைக்கு கூட்டணி கட்சியாக மாறிடுச்சு. பெரிய வந்து ஒரு ஆளும் கட்சியாக வரணுங்கிற ஒரு சிந்தனை வந்து பல கட்சிகளுக்கு வந்து இல்லாமையே போயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு அதுக்குண்டான உழைப்பு கொடுக்கறதுக்கு அவங்களே தயாராக இல்லை இது நம்மளால முடியாதுன்னு அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல இன்னைக்கு சீமான் வந்து சற்று வித்தியாசப்படுத்தி இருக்கார். அது வந்து நம்ம அவர்கிட்ட பாராட்டுறோம். இன்னைக்கு எவ்வளோ பெரிய தோல்விகள் வந்தாலும் தோல்வி தாண்டா நமக்கு படிக்கட்டுன்னு சொல்லிட்டு அவருடைய தொண்டர்களே வந்து தோல்வியை கண்டு துவளக்கூடாதுங்கிறத அவர் அதிகமான பாடம் எடுக்கிறதே. அவரே அதை தான் பேசுகிறார். நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கோமா? இல்லை.
இருந்தாலும் நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கோம், இதுதான் நம்மளுடைய பயணம், இதுதான் நம்மளுடைய வெற்றின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்களை வந்து அவர் நல்ல முறையில் வந்து கட்டமைச்சுக்கிட்டு வர்றார். அவர் அந்த மாதிரி அந்த தலைமை வந்து நீண்ட நெடிய தூர பயணத்துக்கு, கடினமான பயணத்துக்கு வந்து கல்முள்ளும் நிறைஞ்ச பாதையில் பயணம் செய்கிறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா எந்த ஒரு கட்சியினாலும் உங்களால் ஆட்சியை பிடிக்க முடியும். அது மாநிலத்தில் மட்டும் இல்லை, இன்றைக்கி பாரதிய ஜனதாவை எடுத்துங்க, இன்றைக்கி 3வது முறையாக ஜெயிச்சு இன்றைக்கி ஆட்சியில் இருக்காங்க. வெறும் 2 MP இருந்தாங்க, 2 எம்பியிலிருந்து 303 MP வரைக்கும் போன எலெக்ஷனில் ஜெயிச்சாங்கல்ல. அப்போ அதுக்கு எவ்வளோ அவங்க வந்து மெனக்கெட்டு இருக்கணும் இல்லையா, எவ்வளோ உழைப்பை கொடுத்துருக்கணும்ல. அதுக்கு அந்த மாதிரி மெனக்கட்டுறதுக்கு அரசியல் கட்சிகள் தயாராக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி யாராக இருந்தாலுமே வெற்றி யாருக்கு வேணால் கிடைக்கும். ஆனால் அந்த வெற்றிக்கு உண்டான உழைப்பையும் நேரத்தையும் காலத்தையும் அவங்க கொடுக்கறதுக்கு, செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். இதனால தான் அந்த கட்சிகள்லாம் தேயுது, நாம் தமிழரோட அந்த வாக்கு வங்கி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அந்த கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம் இல்லை, அந்த கன்விக்ஷன் ரொம்ப முக்கியம். கமிட்மெண்ட் அண்ட் கன்விக்ஷன் ரொம்ப முக்கியம். கேப்பபிலிட்டி, கெப்பாசிட்டியை நீங்கள் வளர்த்திக்கலாம், ஆனால் கமிட்மெண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். அந்த ஒரு ஆழ்ந்த கமிட்மெண்ட் இல்லை, நான் இதைத்தான் செய்யறதுக்கு வந்திருக்கேன், இதைத்தான் நான் பண்ணணும், அதனால் என்னுடைய பயணம் வந்து இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி பயணத்துக்கு என் கூட வரவங்க தயாராகுங்க. ஏன்னா வர்றவங்களை பூராமே நீங்கள் வெறும் ஒரு எம்எல்ஏ ஆசை காமிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு நீண்ட நெடிய பயணத்துக்கு ஒத்து வராது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சீமான் இந்த மாதிரி அவங்களுடைய கட்சி தொண்டர்களை வந்து அவர் தயார்படுத்திக்கிட்டு வராருன்னு பார்க்குறோம். அது இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் நம்மளுடைய பார்வை என்னன்னாக்கா, அவருடைய கொள்கை சட்டத்திட்டங்களுக்கு, அவங்களுடைய பயணத்துக்கு ஒத்து வரக்கூடிய ஆட்களையும் கூட சேர்த்திக்கிங்க. உங்களுக்கு ஈகோ இஷ்யூவும் இருக்குல்ல சார். ஏன்னா இப்போ விசிகா பாமகக்கு பிறகுதான் நாம் தமிழர் கட்சி வந்து ஆரம்பிக்கப்படுது. அந்த கட்சிக்கு வந்து நம்ம போனோமா, இல்லை அந்த கட்சியோட இணைந்து நம்மளா பயணிக்கணுமா அப்படின்ற ஒரு ஈகோ கிளாஷும் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. இது எப்படி சார்? இல்லை, அரசியல்வாதிகளுக்கு ஈகோ வேண்டியதில்லை. நீங்கள் அரசியல்ங்கிறது என்ன, பொது வாழ்வு, பிறருக்காக மக்களுக்காக உழைக்கிறதுக்கு நீங்கள் வரீங்க, அடுத்தவங்களுக்கு சேவை செய்கிறதுன்னு தானே வரீங்க. இதில் ஈகோ என்ன வேண்டிய கிடையாது, தேவையில்லாத ஒன்று. அரசியல்வாதிக்கு தேவையில்லாதது ஈகோ. ஏன்னா நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு சேவை செய்யறதுக்கு வரீங்க. அப்போ நீங்கள் ஒரு சேவை செய்யன்னு போகும்போதே கூட அந்த இடத்துல 1008 விமர்சனங்கள் வரும். அப்போ நான் ஈகோ, என்னை வந்து நான் தான் பெரியாள் நினைக்கிறவங்களுக்கு அரசியலே தேவையில்லை, அவங்களுக்கு இது ஒத்து வராது. அடுத்தது இல்லாமல் நீங்கள் இது வந்து ஒரு அரசாங்க வேலை வாய்ப்பு இல்லை, யார் சீனியர் அப்போ இவரை மேலே தூக்குங்க, ப்ரொமோட் பண்ணுங்கிறது. இது மக்களுடைய நம்பிக்கையை வாங்கணும். இன்றைக்கி நீங்கள் சொன்ன அத்தனை கட்சிகளும் சீமானுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டாலும் இன்றைக்கி சீமானுக்கு தானே வாக்கு வங்கி 8.3 இருக்குது. நீங்கள் சொன்ன கட்சிகளுக்கு பூரா இல்லையே. அப்போ மக்கள் யாரும் ஆதரிக்கிறாங்கிறத வச்சு தானே அவங்க பெரியாளா சின்னாலாங்கிறது இருக்கே ஒழிய, நான் எத்தனை வருஷமாக இந்த கட்சியை நடத்துகிறேங்கிறத வச்சு இல்லை. மக்களுடைய சப்போர்ட்டு, மக்களுடைய அபிமானம், மக்களுடைய ஆதரவு யாருக்கு? ஸோ அதனால தான் ஜனநாயக நாட்டில் மக்கள் தானே மன்னர்கள். அப்போ அவங்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குன்னு தானே வெளியே நான் வந்து இத்தனை வருஷமாக நடத்திட்டு இருக்கேன், அத்தனை வருஷமாக நடத்திட்டு இருக்கேன். அது வந்து யார் சொன்னாலுமே, இப்போ விஜய் சீமானுக்கு கூட இந்த ஒரு போகும்போது அவங்களுடைய தரப்பில் நாம் தமிழரில் இருக்கிறவங்க கூட பேசுவாங்க, விஜய் இன்றைக்கி தானே கட்சி ஆரம்பித்தார், நாம் 10 வருஷமாக நம்ம வந்து கட்சியை 15 வருஷமாக கட்சியை நடத்திட்டு வரோம், அவர் தான் நம்ம கூட வந்து சேரணும். இந்த ஒப்பீடே எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் நேற்று ஆரம்பிங்க, இல்லை வந்து போன ஜென்மத்தில் கூட ஆரம்பிங்க, மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்கோ அவங்க அந்த இடத்துல அரசியலில் செல்வாக்கு வாங்க தலைவர்களாக மாறுறாங்க, அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து நாம் தமிழருக்கு முன்னாடியே இந்த கட்சி ஆரம்பிச்சிட்டோம், அதனால் எங்களுக்கு அப்புறம் தான் சீமான் கட்சி ஆரம்பித்தார், அதனால் நாங்கள் போய் அவர் கூட கூட்டணி சேர்றதா அப்படின்னா, அது அந்த மாதிரி ஒரு ஈகோ இருந்துச்சுன்னா அந்த கட்சிகளுக்கு தான் வந்து இது. ஏன் அப்போ வந்து நீங்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் கூட்டணி போவீங்களா, வேற யாருக்கும் கூட்டணி போக மாட்டீங்களா? அப்போ உங்களுடைய நோக்கம் என்னங்கிறத மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்கல்ல. நோக்கம் தான் இங்கே சிறந்தது, நோக்கம் தான் பெரியதாக இருக்கணும். நீ பெரியாளா நான் பெரியாளாங்கிறத விட நமது நோக்கம் என்ன, அந்த நோக்கம் பெரிய நோக்கமாக இருக்கணும். ஓகே சார், பல்வேறு கேள்வி தெளிவாக இருக்குங்க சார். நன்றி சார்.